பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பெற்றுக்கொள்ளும் காலம் நெருங்கி விட்டது. ஆதார வசனம் யோபு 42 அதிகாரம் 5வது வசனம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. தேவ தரிசனம் பெற்றவர்களே. மேற்கண்ட வசனம் யோபு கர்த்தரை நோக்கி விளம்பினது. யோபுவின் 3 நண்பர்கள் வந்து அமர்ந்து, நீ தவறு செய்திருப்பாய் அல்லது உன் பிள்ளைகள் செய்திருப்பார்கள், பின் எப்படி கர்த்தரின் கோபம் இப்படி விளங்கி சர்வத்தையும் அழித்து போட்டது ஒரே நாளில் என்ற தோரணையில் பேசினார்கள். மூவரும் மாறி மாறி யோபுவை குற்றவாளி கொண்டு நிறுத்தி வைத்தது போல பேசினார்கள். அவனோ நொந்து நூலாய் போயிருக்கிறான். ஆரம்பத்தில் யோபு தடுமாறினாலும் பின் சுதாரித்து கொண்டான். நிதானமாய் பேசினான், தடுமாறவில்லை. இவர்கள் யாருக்கு ஏன் யோபுக்கு கூட ஏன் இப்படி நடந்தது என்று தெரியாது. கர்த்தர் சொல்லவில்லை, நமக்கு தெரியும். நாம் தானே யோபுவின் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறோமே. யோபுவுக்கும் தெரியாது. ஆனால் அவன் ஒன்றை தெளிவுபடுத்தி கொண்டான், இது கர்த்தருடைய சிட்சையானால் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கர்த்தர் காரணமில்லாமல் சிட்சிக்க மாட்டார், முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் என்பதை தன் மனைவியின் பேச்சுக்கு இவ்வாறு பதில் சொல்லுகிறான். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. 2:10. அது என்ன பாவம்? கர்த்தரை பற்றி குறை சொல்லவில்லை, இது எனக்கேன் வந்தது என்று சொல்லவில்லை. இதெல்லாம் பாவ லிஸ்டில் வருகிறது. அவன் எந்த குற்றமும் தவறும் செய்யவில்லை. இந்த தெளிவு நமக்கு வேண்டும். காரணமில்லாமல் நம் வாழ்வில் எதுவும் நடக்காது. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியுமே. அடுத்த தெளிவு, நம் வாழ்வில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார், திருப்புவார். யோசேப்பு யோசித்து பாருங்கள். அவனை குழியில் போட்டதிலிருந்து, விற்று போட்டதிலிருந்து அவனுக்கு ஏதாவது புரிந்திருக்குமா? நான் தரிசனம் கண்டேன், இதை சொன்னேன், இப்போ நாங்கள் வந்து பார்க்க வந்தேன், இவர்களை என்னை இப்படி செய்கிறார்கள் என்று குழம்பித்தான் போயிருப்பான். ஆனால் அவன் ஒன்றை புரிந்து கொண்டான். யாக்கோபிடம் கேட்டு கேட்டு வரலாறுகளை கேட்டு கேட்டு கர்த்தர் என்னை விட்டு விலகவில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். இது அவருக்குத்தான் தெரியும், இது நன்மையாகத்தான் முடியும். அது 17 வயசு பையனுக்கு அவ்வளோ ஒரு தெளிவு இருந்ததுனால் அவன் சந்தோஷமாக இருந்தான். கொண்டு போய் விட்ட இடத்திலெல்லாம் ஒழுங்காக வேலை செய்தான். கர்த்தர் அவரோடு இருந்தார். அநியாயம் கர்த்தர் செய்ய மாட்டார் என்பதை நன்கு அறிந்திருந்தான். நண்பர்களுக்கு, அவர்களுக்கு ஜெயிலில் இருக்கும்போது அந்த பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். அப்பொழுது கேட்டான், என்னை நினைத்து பார்வோனிட சொல்லுப்பா. அவன் மறந்து விட்டான். 2 வருடம் மறந்து விட்டான். அதை பற்றியும் அவன் கொண்டு கொள்ளவில்லை. இதுவும் தேவனால். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள். இது கர்த்தரால், இது கர்த்தரால். அவருக்கு தெரியும், எனக்கு புரியவில்லை. அவருக்கு தெரியும், எனக்கு புரியவில்லை. இதை நன்மையாக மாற்றுவார். இப்படியே நீங்கள் சொல்லிக்கொண்டு இருங்கள். அதன்படி நீங்கள் நடந்து பாருங்கள். எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டது, நீங்கள் படித்தது எல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்து சேரும். ஹல்லேலூயா. ரோமர் 8:28 இதை பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், கர்த்தர் நம்மோடு இணைந்து இருக்கிறார். இந்த தெளிவு நமக்கு, அப்படிப்பட்ட நமக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஏதோ தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் எவ்வாறு முடிப்பாராம்? நன்மையாக கொண்டு வந்து முடிப்பார். காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை, நடப்பதை நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். இப்படி ஒரு தெளிவு, அறிவு, நிதானம், தீர்மானம் வர வேண்டுமானால் சும்மா வராது. யாரோ சொன்னார்கள், வாசித்து சொன்னார்கள் என்பதல்ல, என்பதை வைத்து நாம் வாயில் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. இதற்கு நமக்கு அவரை பற்றிய அறிவு வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், இதனுடைய சாட்சிகள் என்ன, அவர் என்ன செய்தார், என் வாழ்வில் இதுவரை என்ன செய்தார் என்பதை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேண்டும். எல்லாருக்கும் உண்டு அதாவது நம்முடைய அனுபவங்கள் எல்லாருக்கும் உண்டு. தனிப்பட்ட அனுபவங்கள் அவ்வளோ பேருக்கும் உண்டு. அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை போலவே சங்கீதக்காரன் அவன் வாழ்வில் நடந்த காரியங்களை பார்த்துவிட்டு, ஓ கர்த்தரனை தள்ளிவிட்டார், மறந்து விட்டார் என்று யோசித்து விட்டு பின் உடனே நிதானத்திற்கு வந்து அறிக்கை செய்கிறான்.
நான் இப்படி யோசித்தது என்னுடைய பலவீனம். எது? கர்த்தர் மறந்து விட்டார், தள்ளிவிட்டார், எனக்கேன் இப்படி நடந்தது, அது மறந்து விட்டாரோ, வாக்குத்தத்தம் போலாவிட்டதோ என்று நினைப்பது அது பாவம் என்கிறது வேதம். ஆனாலும் உன்னதமானவருடைய வழக்கரத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். முதல்ல தடுமாறினாலும் பின் சுதாரித்து கொண்டான். யோபு ஆரம்பத்தில் தடுமாறினாலும் சுதாரித்து கொண்டான். எல்லாரும் மனிதர்கள் தானே, தடுமாற்ற வரத்தான் செய்யும். உடனே நம்ம சுதாரித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இதுவரை எனக்கு நீங்கள் செய்தவைகள், யாருக்கோ செய்தவைகள் எல்லாவற்றை சாட்சிகளை நினைவு வருவேன். நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்கு புதிதாக ஃப்ரெஷ்ஷாக வரவில்லை. எத்தனையோ தலைமுறைக்கு செய்து வருகிறார். யாருக்கோ அந்த வாக்கு கொடுத்து நிறைவேற்றி இருக்கிறார். இத்தனை வருடங்களாக நிறைவேற்றி கொண்டே வருகிறார். அதே போலதான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்கிறார். அதனால் நம்ம சந்தேகப்படக்கூடாது. இதைத்தான் யோபு செய்தான். யோபு 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் யோபுவின் நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கேட்டீர்களாம்? நிதானமாய் பேசுவேன். கர்த்தருடைய காரியத்தில் நிதானமாய் இருக்க வேண்டும். அவர் ஒருவருக்கு அநியாயம் செய்கிற தேவன் அல்ல, மறந்து விடுகிற தேவன் அல்ல, பட்சபாதம் காட்டுகிற தேவன் அல்ல. இருக்கட்டும், அவன்தான் சபைக்கு வரவில்லையே, அவன்தான் எனக்கு காணிக்கை செலுத்தவில்லையே என்று செய்கிற ஒரு மனிதன் அல்ல அவர். எத்தனை இடர்கள், வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் நம்மை பற்றி உயர்வாக பேசவோ, கர்த்தர் தண்டிக்கிறவர், மறந்துவிட்டார் என்று சொல்லவோ கூடவே கூடாது. எனக்கேன் இப்படி நடந்தது, நான் தான் சபைக்கு போகிறேனே, தசமபாகம் செலுத்துகிறேனே, காணிக்கை செலுத்துகிறேனே, எனக்கேன் இப்படி வந்தது சொல்லக்கூடாது. நாம் நீதிமான்கள் போலவும், நாம் இப்படி பேசும்போது என்ன ஆகிறது என்றால், நாம் நீதிமான்கள் போலவும், நீதியாய் நடப்பது போலவும், கர்த்தர் குற்றம் செய்துவிட்டார் என்பது போலவும் அதற்கு அர்த்தமாகிவிடும். யாரும் கேட்கவில்லை என் புலம்பலை, எனக்கு நானே பேசிக்கொண்டேன் என்று அறியாமல் சொல்லவும் கூடாது. நாவில் சொல் பிரபாவம் முன்னே அதை அறிகிறவர் அங்குதான் இருக்கிறார், உங்கள் அருகில் தான் இருக்கிறார். உங்களோடு அவர் உணர்ந்தால், நீங்கள் அவர் இருப்பதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், அவர் உங்களோடு பேசினாலும் பேசாவிட்டால் அவர் அங்குதான் இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவராய் தனக்கு இதுவரை இருந்தார், இனி இருப்பார் என்பதை யோபு தன் நண்பர்களை பேசும்போது இடையே இடையே அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். இதையெல்லாம் கர்த்தர் கவனித்து கொண்டு தான் இருந்தார். பின் யோபு 38 41 வரை 4 அதிகாரங்கள். இந்த 4 அதிகாரத்திலிருந்து பெருங்காற்றிலிருந்து யோபுவோட கர்த்தர் பேசுகிறார். நீ இடைகட்டி கொண்டு நில் என்று சொல்லி ஒரு கேள்வியாய் கேட்கிறார். நீங்கள் நேரம் எடுத்து இந்த 4 அதிகாரங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவர் எப்படி தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு புரியும். அவரை பற்றி ஒரு பயம் வரும். அவர் சகலத்தை செய்து முடிப்பவர் என்று விசுவாசத்தை நாம் உறுதி கொள்ளுவோம். நேரம் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். கேள்வி கேட்கிறார் யோபுவை பார்த்து, நான் பூமியை அஸ்திரப்படுத்தின போது நீ எங்கப்பா இருந்தாய் என்று ஆரம்பித்து தான் படைத்த லிவியாதான் என்ற மிருகம், அதை பற்றி அந்த மிருகத்தை பற்றி சொல்லி அதை நீ அடக்க முடியுமா, அதை நீ வேலை வாங்கி விடுவாயா என்று யோபுவை பார்த்து கேட்கிறார். யோபு 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் யோபு தன் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்கிறார். இதன் பின் தான் யோபு சொல்கிறான், உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போது என் கண் உம்மை கண்டது என்றான். அவரை கண்டான் என்றால் சத்தம் கேட்டான், தெளிவாக கேட்டான். பின் யோபுவை அந்த நண்பர்களுக்கு செபிக்க சொன்னார். யோபு ஜெபித்தான். 42:9 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் யோபு முகத்தை பார்த்தார், இரட்டத்தனையாக ஆசீர்வாதங்களை பெற்றார். உங்களுடைய முகத்தை, அடியாளுடைய முகத்தை கர்த்தர் பார்க்க வேண்டுமானால், பிரகாசிக்க செய்ய வேண்டுமானால், கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்ற இதுவரை கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் அர்த்தம் அல்ல. உடனே பிரகாசி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். எப்பொழுது விளங்க பண்ணுகிறார்? அவர் நிதானத்துக்கு வரும்பொழுது, நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆம் ஆண்டவரே இதெல்லாம் சரிதான் தான், தெரியாமல் நான் பேசிவிட்டேன் என்ற நிதானத்துக்கு வரும் பொழுது, அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, செய்தியில் குறிப்பிட்டபடி நாம் அவர் எதை செய்தாலும் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஏன் கேட்கக்கூடாது. இது காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். 2வது, இத்தனையும் எனக்கு விடுதலை தருவார், நன்மையாக மாற்றி தருவார் என்ற தெளிவு இருக்க வேண்டும். 3வது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அவர் இருப்பதை உணர முடியவில்லை, நான் பேசுவதை கேட்கிறாரா, நான் ஜெபிப்பதை கேட்க அதுவும் எனக்கு தெரியவில்லை, ஆனால் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த 3 காரியங்கள் உங்களுக்கு தெளிவு இருக்கும் பட்சத்தில், நீங்கள் நிலைமையை ஏற்றுக்கொண்டு நிதானத்தோடு அவரை பற்றிய துதியை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பட்சத்தில் எந்த நேரம் உங்களுக்கு தெரியாது. அவர் தன் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். சகல சிறையிருப்புகளும் மாறும். தேவ திட்டம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும்.
இதுவரை என்ன வாக்குகள் கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். அவருக்குன்னு நாம் ஒன்று வல்லமையை கொடுக்க வேண்டியதில்லை, ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நிறைவேறும். அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், நான் கேள்விப்பட்டேன், காதால் கேள்விப்பட்டேன், அந்த வாக்குத்தத்தங்களை படித்தேன், இப்பொழுது என் கண்கள் அந்த அதிசயத்தை காண்கிறது என்று சொல்லுவீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இது ஏன், அது ஏன், எனக்கு ஏன் கேட்க மாட்டேன். மன்னியும் அப்பா. தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். இதை சொல்லுவேன். இதுதான் விடுதலையின் வெற்றியின் ரகசியம் என்பதை கண்டு கொண்டேன். நீர் உமது முகத்தை என் மேல் பிரகாசிக்க செய்வீர் அப்பா. நான் விடுதலை ஆவேன், உங்களை மகிமைப்படுத்தி வாழ்வேன். அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். இன்றைய சிந்தனைக்கு தெரியாததையும் அறியாததையும் பேசுவதை நிறுத்திவிட்டு என் தகப்பனை துதித்து கொண்டு என் வேலையை பார்ப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.